பண்டித நேருவிலிருந்து சோனியா காந்தி வரை, இன்னைக்கு இந்த தம்பி இருக்கார்ல ராகுல் காந்தி வரை, அந்த கூட்டம் தாங்க இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு உண்மையான கூட்டாட்சியாக இல்லை, குறைந்தபட்ச உரிமையை கூட பறித்து வந்ததே இந்த காங்கிரஸ் கூட்டம் தான். மாற்றா பேசுங்க, மாற்றா சிந்திங்க, மாற்றா சிந்திக்கும் போது சரியானதை சிந்திங்க என்ற முறையில் தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை 100% எதிர்த்து பேசுவோம். மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. அதில் நாடாளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் தேவைப்படலாம், அதுக்கு ஏன் இதை மாநில ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேள்வி தான். அப்போ அப்படி வந்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டும் நடத்து, இது மாதிரி விடுங்க. ரைட், பார்லிமெண்ட் எதிர்கட்சி மெம்பரே கேட்டாரு, இந்தியா கூட்டணியில் முக்கிய கட்சியே கேட்டுருச்சு, ரைட்டு விடு, பின்வாங்கிட்டாங்க. இன்றைய உள்ள நிலைமையில அவர்களுக்கு 3/2 மெஜாரிட்டி கிடைக்காது. ஒரு நிலவுகின்ற ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பெரும்பான்மை ஆகிவிடுகிறீர்கள். நீங்க நம்பிக்கை உள்ள ஒரு ஆட்சியை உருவாக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த கவிழ்த்து விளையாடுறது, பணத்தை வாங்கிட்டு கட்சி மாறுறது, கவுக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டு தான் நடந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவில் பல இன தாயகங்கள் இருக்கின்றன, பல தேசிய இனங்கள் இருக்கின்றன, அதுதான் உண்மை. பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா என்பது. இந்திய அரசமைப்பு சட்டம் கூட இந்தியாவை தேசம் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டது, கூச்சப்பட்டது. அப்படி சொல்லாமல் ஒன்றியம் என்று சொன்னது. குறிக்கோள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு கிடையவே கிடையாது, பல கட்சி கிடையாது. திமுக என்பது, அதிமுக என்பதெல்லாம் தமிழினத்தை காட்டி கொடுத்து தாங்கள் வாழக்கூடிய கட்சிகள் தான். இதுவரைக்கும் அவங்க காட்டி கொடுத்தது தான் ஒவ்வொரு உரிமை பறிப்பும், எதையும் அவங்க மீட்கவே இல்லை. தமிழர் கொண்டாட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தாக்கல் செய்திருக்கிறது. இதை இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்த்துள்ளன. இந்த சூழ்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் இன்றைக்கு கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா நாடாளுமன்றங்களில் தாக்கல் பண்ணிருக்காங்க. ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் அதை ஆதரிக்குது, இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்க்குது. இதுல நீங்க எந்த பக்கம் நிற்கிறீங்க? நான் இந்த 2 பக்கமும் இல்லை, 3வது பக்கம் இருக்கிறேன். தேசிய இனங்களின் உரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை, சொல்லப்படவில்லை, அது தெளிவாக சொல்லப்பட வேண்டும் என்ற நிலையில் இருந்து இந்த மாறுபட்ட வேறொரு நிலையை நான் வலியுறுத்துகிறேன். அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்லது அதுக்கு இந்த ரெண்டும் இல்லாம ஒரு மாற்று திட்டம் நீங்க? ஆமா, ஏன்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அவங்க ஒரு ஒரு மாநில தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் இல்லாம செய்யற நோக்கம் நரேந்திர மோடிக்கு உண்டு, RSS பாஜகவுக்கு உண்டு. அதை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுபோல மாநில தன்மைகள் இல்லாத ஒரு ஒற்றையாட்சியை நோக்கித்தான் காங்கிரஸ் கட்சியும் நகர்ந்தது. ஒவ்வொரு உரிமையா மாநில உரிமைகளை பறித்து கொண்டே வந்தது. நம்ம பல சொல்லலாம். இப்போ கல்வியை பறித்தார்கள், இந்திரா காந்தி காலத்தில் தான் பறித்தார்கள். அதுபோல மன்மோகன் சிங் காலத்தில் தான் காவல்துறையை இந்திய அரசு மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமலே டெல்லி காவல்துறை அனுப்பி யாரை வேணாலும் கைது பண்ணலாம், எந்த மாநில நீதிமன்றத்தையும் தன்னுடைய நீதிமன்றமாக அறிவித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் NIA என்று கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுபோல் விற்பனை வரி என்பது மாநில அரசுக்கு இருந்தது, அதை ரத்து பண்ணி GST கொண்டு வந்தாங்க. அதுபோல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ற மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வு என்று இந்திய அரசு வைக்கும். மாநில அரசுடைய அதிகாரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி, மாநில அரசு மாணவர்கள் அவர்களுக்கு நுழைவுத் தேர்வை டெல்லி வைக்க, அதெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். அதனால இரண்டும் ஒன்றுதான் என்பது என்னுடைய கருத்து. எனவே நாம இன்றைக்கு இந்த விவாதம் வந்திருக்கும் பொழுது இதை பயன்படுத்தி தேசிய இன உரிமைகள் பற்றி நம்ம பேச வேண்டுமே தவிர, மாற்றாக வைத்து மக்களிடம் விழிப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டுமே தவிர, இந்த 2ல் ஒன்றில் அணிவகுத்து நின்று கொண்டு அதை எதிர்க்கிறது என்ற நிலையில் இல்லாமல், நாம 3வது இடத்தில் நின்று கொண்டு 2ஐயும் எதிர்க்க வேண்டும். 3வதை நம்முடைய இளைஞர்கள் சிந்திக்க வைக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் தமிழர்கள்
சிந்தித்து விவாதிக்க வைக்க வேண்டும். வித்தியாசமான ஒரு வளர்ச்சியை இதில் உருவாக்குவதற்கு நாம் இந்த சூழ்நிலையில் நம் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுனாங்க. மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்கள் சொல்வதும் இப்ப திமுக சொல்வதும் ஒற்றை தன்மை வாய்ந்ததானா? இல்ல, ஏன்னா மாநிலம் என்று சொல்லுவதே ஒரு இனத்தை குறுக்கி கொச்சைப்படுத்துவதாகும். ஏன் அந்த அம்மையார் கனிமொழி தேசிய இனங்களின் உரிமையை பறிப்பதாகவும் சொல்லல? ஏன் ஸ்டாலின் அப்படி சொல்லவில்லை? இந்தியா ஒற்றைத்தன்மை கொண்டது அல்ல என்று சொல்லுகிறீர்கள். இந்தியா கூட்டணிக்காரர்கள், திமுக, காங்கிரஸ் எல்லாம் ரைட்டு. வேறு என்ன தன்மை கொண்டிருக்கிறது? மாநிலம் என்ற நிலமண்டலம் தானே அது, பூகோள மண்டலம் தானே அது. இந்தியாவில் பல இன தாயகங்கள் இருக்கின்றன, பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. அதுதான் உண்மை. பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா என்பது. இந்திய அரசமைப்பு சட்டம் கூட இந்தியாவை தேசம் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டது, கூச்சப்பட்டது. அப்படி சொல்லாமல் ஒன்றியம் என்று சொன்னது. ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் எல்லாரும் இந்தியாவை நேஷன் என்று பிரியாம்பிள் முகப்புரையில் சேர்த்தார்கள். பண்டித நேரு உட்பட எல்லாம் சேர்த்தார்கள். இப்படியும் அப்படி இருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த நிலையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவை ஒரு தேசம் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூச்சப்பட்டார்கள். பிறகு திணித்தார்கள். காங்கிரஸ், பாஜக எல்லாம் திணிக்கிறார்கள். அந்த நிலையில் நீங்கள் கேட்பவர்கள் உங்க வாய் திறந்து பல தேசிய இனங்கள் இருக்கின்றன, அந்த தேசிய இனங்களுக்கு பல தேசிய மொழிகள் இருக்கின்றன, அதெல்லாம் அவங்கெல்லாம் கொண்ட ஒரு கூட்டாட்சியாக தான் இருக்கணும். உலகத்தில் சில முன்னெடுத்துக்காட்டான கூட்டாட்சிகள் இருக்கின்றன. அப்படி தேசிய இனங்களின் கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையை சொல்றதுக்கு, ஒரு தேசிய இனம் என்று சொல்வதற்கு, நம்மளை தமிழர்னு சொல்வதற்கு எப்படி கூச்சப்படுறாங்களோ திராவிடவாதிகள், தேசிய இனம் என்று சொல்வதற்கும் தவிர்த்து விட்டு மாநிலம் மாநிலம் என்று சொல்வது சொன்னால், டெல்லி எஜமானர்கள் சொல்லி தந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் ரெண்டு வகையில் இருக்கிறார்கள், பெரிய கட்சி வைத்துக் கொண்டு. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக. பாஜக என்ற ஆட்சியில் இருக்கிறது. இந்த ஒரு தேசிய இனம், இதுல பல தேசிய இனங்கள் இருக்கின்றன, பல தேசிய இன தாயகங்கள் இருக்கின்றன, தனித்தனியே இருக்க வல்லமை படைத்தவை, வரலாற்று உரிமை படைத்தவை. நாம் சேர்ந்திருக்கிறோம். சேர்ந்திருக்கும் பொழுது இந்த தேசிய இனங்களின் உரிமைகளை மறுக்கக்கூடிய வகையில் எதுவும் இருக்கக்கூடாது. தேசிய இனங்க உரிமைகள் கூடுதலாக கொடுக்க வேண்டுமே தவிர அதை பறிக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் இதோடு இணைத்திருக்க வேண்டும். அதையும் சொல்லணும். அடுத்ததாக, இந்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இஷ்டத்துக்கு தேர்தல் வைக்கக்கூடாது, பார்லிமெண்ட்டுக்கு தகுந்தாற் போல தேர்தல் வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரிதான். மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு, குடியரசுத் தலைவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அது என்ன நீதி? அப்படி கலைக்கக்கூடிய அதிகாரத்தை ரத்து பண்ணணும்னு இதில் ஒரு விவாதம் கொண்டு வந்தா என்ன? மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை ரத்து செய்ய. இப்ப கூட்டாட்சிகள்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லையோ, ஜெர்மனிலையோ, கனடாவிலையோ, சுவிட்சர்லாந்துலையோ மாநில அரசுகளை, நம்ம மாநில அரசு சொல்ற பாருங்க, அவன் மாநிலம் சொல்ல மாட்டாங்க, அரசுகளை கலைக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. யாரும் கலைக்கிறதும் இல்லை. ஆளுநர் பதவியும் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிறகு யுஎஸ்ஏல நடக்குதுன்னா ஆளுநர் என்பவர், இப்ப இங்க முதல் மந்திரி நம்ம சொல்றதா அவங்க ஆளுநர் சொல்றாங்க. ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருக்கு மேல ஒரு ஆளுநர் கண்காணி கிடையாது அங்க எல்லாம். அப்படி இந்த செய்திகளை என்னைக்காவது பேசுறீங்களா? திமுக பேசுறீங்களா? அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு கம்பெனி இருக்க, என்றைக்காவது இந்த மாதிரி நீங்க ஒரு கூட்டாட்சி, முன்னெடுத்துக்காட்டாக பல நாடுகளில் இருக்கின்ற கூட்டாட்சி இருக்கிறது. அந்த கூட்டாட்சியில் உள்ள குறைந்தபட்ச உரிமைகளாவது இந்தியாவில் நம்முடைய தேசிய இனங்களுக்கு வேண்டும், எங்களுடைய தமிழ் தேசிய இனத்துக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு இந்த விஷயங்களை சொல்லலாம்ல. 356 ரத்து பண்ணுங்க, 155, 153 இந்த ஆளுநர் பதவி நியமிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரத்து பண்ணுங்க என்று சொல்லி எனவே நீங்கள் ஒற்றையாட்சி முறையை நோக்கி இன்னும் வேகமாக போகிறீர்கள் என்று பாஜகவை அம்பலப்படுத்துங்கள், எதிருங்கள். உங்களுக்குள் ஒரு உடன்பாடு வருதான்னு பாருங்க. காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்குமா? நீங்க எதுல இருக்கீங்க? திமுக இந்தியா கூட்டணியில. இந்தியா கூட்டணி ஏன் இந்தியா கூட்டணி? அப்ப இந்திய ஒருமைப்பாட்டை முன்னிறுத்தி தேசம் தேசம் அது இப்ப கூட முழக்கம் கொடுத்தாருல, என்னமோ ஸ்டாலின் எலெக்ஷன்ல கொடுத்தாரு, இந்தியாவை காப்போம், இந்தியாவை காப்போம்.
இப்படியெல்லாம் முழக்கம் கொடுத்து விட்டு பாஜகவுக்கு வசதியான முழக்கங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்து விட்டு இந்தி ஏகாதிபத்தியவாதிகளான பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தகுந்த முறையில் உங்களை நீங்க வெட்டி குறுக்கி வளைச்சி கிளச்சி பண்ணிட்டு இது ஒரு மாற்று, நாங்க இருக்கிற உரிமையாவது பாதுகாக்கிறோம். இருக்கிற உரிமையை என்னைக்கு பாதுகாத்திருக்க உன் வரலாற்றுல? 67 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து திமுக எந்த வரலாற்றுல என்ன நீ இருக்கிற உரிமையை பாதுகாத்த மாநிலத்துக்கு? எதையும் இல்லை, இழந்துகிட்டே இருக்கிறோம். எங்க பிள்ளைகள் இளைஞர்கள் ஆணும் பொண்ணும் சிந்திக்கட்டும். இப்போ இந்தியா ஒரு தேசம் அல்ல. இந்தியாவை ஒரு தேசம் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லவில்லை. இந்தியாவை அரசுகளின் ஒன்றியம், நாடுகளின் ஒன்றியம் என்றுதான் சொல்லுகிறது. இந்தியா, தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட் என்றால் நாடு என்றும் அரசு என்றும் பொருள், அப்படித்தான் சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்டதை இன்னும் சில முழுமையாக்கி, அந்த ஃபெடரேஷனை எல்லாம் முழுமையாக்கி ஒரு உண்மையான ஃபெடரேஷனா பகிரங்கமா சொல்லக்கூடிய ஒரு கூட்டாட்சியா இதை மாற்று என்ற கருத்தை விதைத்து வளர்ப்பதற்கு பதிலாக அவன் ஒன்னொன்னா பறிச்சுக்கிட்டு இருப்பான். இதையாவது பறிக்காதன்னு தமிழர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுகிறீர்கள். இதை பாஜக என்பது ஒரு பாசிச கட்சி, இந்துத்துவ பாசிச கட்சி என்பதில் எங்களுக்கு மாற்றே கிடையாது. ஒற்றையாட்சி கொஞ்சம் மிச்ச நச்சம் மீதி இருக்கிறதையும் எனக்கு ரத்து பண்றதுக்கு போகுது. அதுல போய் இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க அவங்க அவன் பாட்டு அவன் போயிட்டே இருப்பான். இந்த மக்களுடைய, நம்ம பிள்ளைகள் இளைஞர்களுடைய கருத்தை உலகம் பூரா எப்படா கூட்டாட்சி இருக்கு, இனங்களுடைய கூட்டாட்சி எப்படி இருக்கு, நமக்கு எப்படி இருக்குடாப்பா, அது ஒற்றையாட்சி ஆயிடுச்சு. இங்க ஒரு இனங்களின் கூட்டாட்சியாக குறைந்தபட்சம் நீ அதிகபட்சம் சுவிட்சர்லாந்த பாருங்க. சோவியத் யூனியன் அமைக்கும் போது சுவிட்சர்லாந்து தான் எடுத்துக்காட்டா லெனின் சொல்லுவாரு. அங்கேயும் இன்னைக்கு ஒரு மாறுதல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல இன்னும் கூடுதலா இருந்துச்சு. ஒரு ஃபெடரேஷன், உண்மையான ஃபெடரேஷனுக்கு எடுத்துக்காட்டான ஃபெடரேஷன், அதையெல்லாம் எடுத்து பேசி அப்படி மாத்துன்னு சொல்லி நீ தலைநாட்டு கோரிக்கையை விட்டுட்ட, நீ சம்பந்தம் இல்லாத திராவிட நாடு கேட்டீங்க, அதை எல்லாம் விட்டுட்டீங்க, தொலைஞ்சிட்டு போகுது. ஒரு கூட்டாட்சிக்கு மாநில சுயாட்சின்னு சொன்னியா, அதுலயாவது உண்மையா இருக்குல்ல? அப்ப திமுக சரி, இது இப்படி போகுது, அது ஜால்ரா போடுது அண்ணா திமுக. தமிழ்நாட்டை கம்யூனிஸ்டுகளை பொறுத்து பாரத மாதா பஜனை கோஷ்டி, அது இந்திய கம்யூனிஸ்டுகள், சிபிஎம், சிபிஐ எல்லாம் பாரத மாதா பஜனை கோஷ்டிகள். தேசியம்னு சொல்லுங்க பார்ப்போம். லெனின் சொல்றதுக்கு வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம்? தமிழர்கள் ஒரு தேசிய இனம், இந்தியன் என்று ஒரு தேசிய இனம் கிடையாது என்பதுதான் லெனின் வரையறைப்படி. இந்த லெனின் வரையறைப்படி இந்த மாதிரி தேசிய இனத்தை சொல்றதுக்கு சிபிஐ, சிபிஎம்முக்கு யோக்கியதை உண்டா? நீங்க பேசுறீங்களா, எங்க பஞ்சாயத்து பேசுறீங்களா? நாம் இது சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி சரியானதை கிளப்பணும். இந்த கட்சியை நம்பி இருந்தா என்ன வரும்? இருக்கிறது போயிட்டே தான் இருக்கு. என்ன ஒன்னா போயிட்டு இருக்கு. இதை பாதுகாக்கிறேன் நீங்க நடிக்கிற, அதுக்குள்ள எனக்கு பதவியை கொடு. ஒரு முனிசிபல் கார்பரேஷன் மாதிரி இருந்தா போதும், தமிழ்நாடு மேயர் பதவி எனக்கு வேண்டும் என்ற ஆட்கள் நீங்கள்லாம். நீங்க இருக்கிறத பாதுகாக்க போறீங்களா? இதுக்கு சில இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் இருக்கிறத பாதுகாக்கணும், அதுக்கு மூளையை போட்டு கசக்கிட்டு எழுதுறது கட்டுரைகள் உங்களுக்கு ஆதரவா? இதெல்லாம் சரியல்ல. இப்ப கடந்த முறை ஆட்சியில் இருந்த பொழுது 2019 சுதந்திர தினத்தப்ப மோடி அறிவிக்கிறார் மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்ப 2023 அதற்கான ஒரு உயர்நிலை குழு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அதை சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா அவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் உறுதியாக இருப்பதனுடைய பின்னணி என்னன்னு கருதுறீங்க? என்ன காரணம்? பின்னணி என்ன என்றால், அவர்கள் ஒரு இந்துத்துவா தேசம், ஆரிய தலைமை கொண்ட ஒரு தேசத்தை நடைமுறையில நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆரிய தேசத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் பாரத மாதா என்பது அவங்க ஆரியத்துல உள்ளது, சான்ஸ்கிரிட்ல உள்ளது, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை சட்ட வடிவத்துல முழுசா பண்ண முடியாம கொஞ்சம் இடைஞ்சலா அந்த காலத்துல இந்த 1950 ஜனவரி 26 வந்த சட்டம் கொஞ்சம் இடைஞ்சலா சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கு. அதுவும் அந்த சட்டமும் நேரடியா இந்தியாவை கூட்டாட்சி என்று சொல்லவே இல்லை. ஏன்னா அது அந்த கருத்து கூட்டாட்சியா சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு பண்டித நேருவுக்கும் கிடையாது, டாக்டர் அம்பேத்கருக்கும் கிடையாது, அந்த காலத்துல முன்ஷிக்கும் கிடையாது, அல்லாடிக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அதனால இருந்தது அன்னைக்கு. அப்போ ஒரு கூட்டாட்சி போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு ஒற்றையாட்சியை நீங்க உண்டாக்குனீங்க. ப்ரொஃபசர் கேசி வியர் இதைத்தான் சொல்றாரு, வெளிநாட்டுக்காரரு. கூட்டாட்சி போல் தோற்றமளிக்கும் ஒற்றையாட்சி இந்திய கான்ஸ்டிடியூஷன் என்று கேசி வியர் சொல்லுகிறார். அப்படிதான் அது இருக்கு. அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இதை இன்னும் முழுமைப்படுத்தி ஒற்றையாட்சியாக, ஒரு ஆரியத்துவ இந்துத்துவ ஆட்சியாக
கொண்டு வரணுங்கிறது காங்கிரஸுக்கும் அந்த கருத்து தான். மெல்ல மெல்ல அதை நோக்கி போறாங்க. விரைந்து மாத்திடணுங்கிறது பாஜகவுடைய கருத்து. அந்த வகையில விரைந்து ஒரு ஆரியத்துவ ஒற்றையாட்சியாக மாற்றணுங்கிறது தான் பாஜக. அதை நோக்கி போகிறது. நீங்க இதை தடுக்கும் போது நீங்க இப்ப நான் சொல்றேன்னா கண்டுக்காம விலகி நின்றுங்க, ஓட்டு போடாத சொல்லல, இதை எதிர்த்து ஓட்டு போடுங்க. ஆனா ஒரு மாற்று திட்டத்தை வைங்க. மோடி வைக்கிற முன்மொழிவை எதிர்த்து வாக்களிங்க, மாற்று திட்டத்தை வைங்க என்று நான் சொல்றேன். அப்படி மாற்று திட்டத்தை வைக்காம நாங்க தடுக்கிறோம்ட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறது அவர்கள் ஒன்றொன்றா நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. அதுபோல் நாளைக்கு இதுவும் என்ன கதையாகவும் தெரியாது. இப்ப ஏற்கனவே இப்ப நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடத்தப்படுது, சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடத்தப்படுது. இது ஒரு நிர்வாக அழகுக்கானது. இன்னும் குறிப்பா தொழில்துறையினெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்களை வரவேற்றுதான் கொடுக்குறாங்க. இது ஒரு நிர்வாக வசதிக்கானது, செலவை குறைக்கக்கூடியது அப்படின்னா. இப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரி மாநிலங்களுடைய உரிமை பறிப்பு என்பது எந்த இடத்துல வருது நீங்க கருதுறீங்க? மாநில அதிகாரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப வர்றது என்ன ஆகும்னாங்க, இப்ப நீங்க கொண்டு வர்றதுல என்ன வரப்போகுது அப்படிங்கிறீங்க. இப்ப என்னன்னா, நாடாளுமன்றம் தேர்தல் எப்போ நடக்குதோ அப்போல்லாம் மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கும். அப்படின்னா நாடாளுமன்றத்துல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அவங்க ஆட்சியை இழக்கிறாங்க, அதுக்கு ஒரு தேர்தல் தேவைப்படலாம். இப்போ மாநிலங்கள்ல ஒரு அதுக்கு ஏன் அமைதியாக பெரும்பான்மையோடு நடக்கிற மாநில ஆட்சிகளை ஏன் கலைக்கணும்? நாடாளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் தேவைப்படலாம், அதுக்கு ஏன் இதை மாநில ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேள்விகள் தான். அப்ப அப்படி நாடாளுமன்றத்துக்கு மட்டும் நடத்து. எனவே இந்த மாநில ஆட்சியும் கலைக்கணுங்கிற மாதிரி நேராக கொண்டு வராத. அப்போ மாநில பார்லிமெண்ட் எப்படி போதோ அதுக்கு தகுந்தாப்புல இது இருக்கும் என்று கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்து முழுக்க முழுக்க மாநிலம் என்பதற்கான இந்த அதிகார பட்டியலையும் நீக்கிடுவாங்க. அப்புறம் மத்திய அரசு இடுகின்ற வேலையை, கொடுக்கின்ற வேலையை செய்யக்கூடிய, வரையறுக்கின்ற வேலையை செய்யக்கூடிய. இப்ப பாஜக முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, ஏறக்குறைய 67 வரைக்கும் நடந்த தேர்தல்கள் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒன்னாதான் நடந்தது. அதற்கு பின்னால் காங்கிரஸ் பல மாநில சட்டமன்றங்களை கலைத்ததுடைய விளைவாகத்தான் இப்படி வந்தது. அதே போலதான் மீண்டும் கொண்டு வர ஏற்கனவே நடந்ததுதான். இந்தியாவில் அப்படி நடந்துகிட்டு இருந்ததுதான் சொல்றாங்களே. நம்ம ஒன்னாதான் நடந்தது, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. 52, 57, 62, 67 எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு ஒன்றாதான் நடந்தது. பிறகு ஏன் வந்தது இதெல்லாம்? இந்திரா காந்தி மாநில ஆட்சிகளை கலைத்ததுனால வந்தது. காங்கிரஸால் வந்த நோய்ங்க இது கலைக்கிறது. இந்த 356 கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது. இதுதானே நோயினுடைய முக்கியமான ஒரு டிசீஸ். ஒரு ஒரு ஃபேட்டல் டிசீஸ், உயிரை பறிக்கக்கூடிய டிசீஸ் எது? ஆர்டிகிள் 356. அதை பயன்படுத்தியது முதன் யாரு? காங்கிரஸ், பண்டித நேரு. 57 வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளாவில், நம்பூதிரிப்பாடு அவர்கள் முதலமைச்சர். அதை கலைச்சது யாரு? பண்டித நேரு. கலைக்க சொல்லி பரிந்துரை வழங்கியது யாரு? அப்பொழுது அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த நேரு மகள் இந்திரா காந்தி. முதல்ல கலைச்சிங்க அந்த ஆட்சியை. ஆமா, அதன் பிறகு 67 ஒரு 5-6 மாநில பல ஆட்சிகளை எதிர்கட்சி ஆட்சி வந்துச்சு. அந்த ஆட்சி பூரா கலைச்சிங்க. மேற்கு வங்காளமா இருந்தாலும் அந்த பக்கம் ஹிந்தி பெல்ட்லேயே வந்தது. பல மாநிலங்கள் தமிழ்நாட்டில் வந்தது. தமிழ்நாட்டில் அதை கலைக்க முடியலை, நல்லா முழு பெரும்பான்மை வந்தது. மற்ற இடங்கள்ல கூட்டணி ஆட்சியாக வந்துருச்சு. அது உங்களுக்கு வசதியாக போய் மற்ற மாநிலம் ஒரு 7 மாநிலத்துக்கு என்னவோ வந்துச்சு. அப்போ காங்கிரஸ் அல்லாத ஆட்சி வந்தது. அப்படி வந்ததை அதே இந்திரா காந்தி தான் கலைச்சது. அந்த கூட்டம் தாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை கவிழ்க்கக்கூடிய கூட்டம். பண்டித நேருவிலிருந்து சோனியா காந்தி வரை, இன்னைக்கு இந்த தம்பி இருக்கார்ல ராகுல் காந்தி வரை, அந்த கூட்டம் தாங்க இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு உண்மையான கூட்டாட்சியாக இல்லை, குறைந்தபட்ச உரிமையை கூட பறித்து வந்ததே இந்த காங்கிரஸ் கூட்டம் தான். நீங்க இப்போவும் சொல்றேன்னா, நீங்க எப்படிலாம் பேருங்கல்ல, ஜிஎஸ்டி வேண்டாம், பழையபடி விற்பனை வரி மாநிலத்துக்கு வேண்டும், கல்வியை மாநிலத்துக்கு கொண்டு வந்துடணும், மீண்டும் இருந்தது போல ஜிஎஸ்டி வேண்டதெல்லாம் வேண்டாம், என்ஐஏ கலைச்சிடணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுவாரா? அவர் சகோதரி பிரியங்கா காந்தி சொல்லுவாரா? உனக்கு நரேந்திர மோடிக்கு என்ன வித்தியாசம்? இந்த கும்பலை விட்டு அந்த கும்பல்கிட்ட ஏன் போய் சரணாகதி அடையணும்? தமிழன் தமிழச்சி
இருக்கிறதெல்லாம் இழந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம். இதை வந்து இந்த மாநில உரிமை அவங்க சொல்றாங்களா, அந்த தேசிய உரிமையை பாதுகாக்கக்கூடிய நேர்மை குறிக்கோள் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு கிடையவே கிடையாது. பல கட்சி கிடையாது, யாரும் கிடையாது. தேர்தலில் வெற்றி பெறணும், நம்மளால முடிஞ்சதை சம்பாதிக்கணும், நமக்கு வந்து சல்யூட் அடிக்கணும், அவன் சல்யூட் அடிக்கணும், செல்வாக்கு பெருகணும், பணம் கொள்ளையடிக்கணும் என்பதை தவிர பெரும்பாலான கட்சிகளுக்கு எந்த லட்சியமும் கிடையாது. இது ரெண்டும் பெரிய கட்சிங்கிறதுக்காக சொல்றேன். ஆட்சியில் இருந்த கட்சிகள் இருக்கிற கட்சிகளுக்கு ஒன்று சொல்றேன், அவ்வளவுதான். இவங்களுக்கு கிடையாது. இவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில இருந்துகிட்டு மாநில உரிமைகளை பறிச்ச ஒரு கும்பல், காங்கிரஸ் கும்பல். அந்த கட்சியில நீ இருந்துகிட்டு இன்னைக்கு கூட விற்பனை வரி மாநிலத்துக்கு கொடுத்தாலாம், ஜிஎஸ்டி வேண்டாம், நீட்டை இந்தியா முழுவதும் ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு எண்ணெய்ய வேண்டியதில்லை, மாநிலத்துக்கு பழைய அதிகாரம் இருக்கட்டும் போலீஸ் துறையில என்பதை சொல்வதற்கு முன்வராத மறுக்கிற ராகுல் காந்தி கம்பெனியோட நீ அந்த தலைமையில கூட்டணி, இந்தியா கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக வந்து எங்களுக்கு வந்து மாநில உரிமை நிற்கிறேன்னா யாருக்கு நடிக்கிற, என்ன நடிக்கிற? அடுத்தது நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், நீ பாஜகவுக்கு உள்ள ஆளா இருக்குங்கிறதுக்கு நான் சொல்றேன். நேற்று பார்லிமெண்ட்ல நடந்தது என்ன நடந்துச்சுங்க? வாக்கெடுப்பு நடக்குது. 269 வாக்குகள் பாஜக முன்மொழிந்த இந்த திருத்தத்துக்கு ஆதரவா நம்ம விவாதிக்கலாம். அது பார்லிமெண்ட்ல விவாதிக்கலாங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்றதா வேண்டாமா இருந்தாங்க. 198 வாக்குகள் கூடவே கூடாதுங்கிறது. அது இந்தியா கூட்டணி இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. நிராகரிச்சாச்சு அல்லது விவாதிக்கலாம்னு வந்தாச்சு. விவாதிக்கிறது எடுத்துக்க வேண்டியதானே. திமுகவினுடைய தலைவர் தான் டிஆர் பாலு தான் ஆலோசனை சொல்றாரு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு விட்டுடலாம், வழி திறந்து விடுறாரு. ஏன் இந்த விவாதிக்க விட்டு, நேற்று வந்ததை விவாதிக்க விட்டு 3/2 பங்கு பெரும்பான்மை வேணுங்க. 3/2 பங்கு பெரும்பான்மை வேணும். இப்ப இவங்க சொல்றது இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க சொல்ற அந்த நேற்று போட்டு வாக்கு போட்டது 467 பேர் போட்டிருக்காங்க மொத்தம். அதுல இருந்து எடுத்துக்கிட்டு நீ விவாதம் பண்ணாலும் 312 பேர் வேணும். உனக்கு இல்லை, இவனுக்கு வந்திருக்கிறது 260 பேர். அது போட்டோம் 543 உறுப்பினர்கள் அப்படி வச்சுங்க. 543ல 3/2 பங்குங்கிறது என்ன வருதுன்னாக்க 362 பேர் தேவை. காங்கிரஸுக்கு வரப்போறது இல்லை, இது பிஜேபிக்கு வரப்போறது இல்லை. பிஜேபி அடிக்க வேண்டியது நாங்க. அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு விடாம நேற்றைய விவாதம் எடுத்து முடிச்சிருக்கோம். நேற்றையில என்ன 2 நாள் எடுத்து வாக்கு போட்டோம்னா அது தோக்க போகுது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்க, அரசியல் சட்ட திருத்தத்துக்கு என்ன சொல்றாங்க கான்ஸ்டியூஷன்ல 368, notwithstanding anything in this constitution, parliament may in exercise of its constituent power amend by way of addition, variation or repeal any provision of the constitution in accordance with the procedure laid down in this article. அது கீழே என்ன சொல்றாங்க, அதாவது நீங்க எந்த விதியையும் மாத்தலாம், கீழே இருக்கிற விதிப்படி மாத்தலாம். கீழே இருக்கிற விதிப்படி என்ன மாத்தலாம், ஒரு அரசமைப்பு சட்டத்தை, அதாவது 368ல உட்பிரிவு 2 ஒரு அரசமைப்பு சட்டத்தை திருத்ததுன்னா வந்திருந்து வாக்களித்தது குறைந்தபட்சம் அது இருக்கிறது வேற. அதுல 3/2 பங்கு பெரும்பான்மை வேணும் திருத்துறதுக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி பத்தாது, 3/2 பங்கு வேணும். இந்த 3/2 பங்கு இன்னைக்கு இல்லை பாஜகவுக்கு வர்றதுக்கு. அடுத்தது மாநிலங்கள்ல சரிபாதி மாநில சட்டசபையை அங்கீகரிக்கணும் இந்த திருத்தத்தை, அப்பதான் இது செல்லும். இந்த சூழ்நிலையில பலவீனமா அவன் இருக்கும் பொழுது அவங்க வந்து இத வந்து மகிழ்ச்சியோட அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. அமித்ஷா அதே பார்லிமெண்ட்ல பேர அமித்ஷா, பிரதமருடைய விருப்பமும் இதுதான், கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரை, பார்லிமெண்டரி கூட்டுக்குழு விவாதிக்க வேண்டியதுதான் பிரதமருடைய விருப்பமும். அமித்ஷா சொல்றாருங்க. அமித்ஷாவும் மோடியும் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை டிஆர் பாலு பேசியிருக்கிறார். அவன் இன்னைக்கு பலவீனமா இருக்கிறான். பலவீனமா பாஜக முன் வச்ச போது வாடா இன்னும் ஆளுல வச்சுக்கிட்டு உங்க கூட்டணியை வலுப்படுத்திக்கிட்டு சந்திக்க வேண்டியதானே.
இப்போ வந்து சரிபாதி மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்காங்கிற ஒரு கேள்வி எனக்கு இப்போ உடனே கணக்கு தெரியல. இருக்கு, அது இந்த பார்லிமெண்ட்லயே வராது இல்ல, இதை அடிச்சு நிமித்திடலாம்ல. அதை விட்டுட்டு எங்களுடைய மோடியுடைய கருத்தும் அதுதான் என்று அமித்ஷா பாராட்டி சொல்ற அளவுக்கு டிஆர் பாலு தான் முன்மொழிகிறாரு. அதுக்கப்புறம் பவார் கட்சி அந்த பொண்ணு சுலே சுப்ரியா அந்த அம்மா பேசுறாங்க. ஆமா கூட்டு அதே போய் இந்திய தேசத்துல மூழ்கி முத்தெடுக்கிற செட் அது பவார் கட்சி இருக்கே, சரத் பவார் கட்சி, அது பாரத் மாதா பஜனையில மூழ்கி முத்தெடுக்கிற கூட்டம். அந்த அம்மாவும் சொல்லுது, டிஆர் பாலுக்கு அடுத்தாப்புல அந்த அம்மாவும் பேசுது, ஆமா இது வந்து கூட்டு குழு போடலாம். அப்ப நீங்க சந்து பொந்து சொல்லி தர்றீங்க யாரு, மோடி மாமாவுக்கு. இது மாதிரி விடுங்க. ரைட், பார்லிமெண்ட் எதிர்கட்சி மெம்பரே கேட்டாரு, இந்தியா கூட்டணியில முக்கிய கட்சியே கேட்டுருச்சு, ரைட் விடு, பின்வாங்கிட்டாங்க. இன்றைய உள்ள நிலைமையில அவர்களுக்கு 3/2 பங்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அதையாவது பார்த்தலாம்னு நினைக்கலாம்ல. அப்ப நீங்க அவங்களா கூட்டு குழுக்கு விடுறாங்கன்னு வச்சுங்க. அது பத்தி பாஜக உறுப்பினர்கள் கலந்துக்கல வேற நேற்று வாக்கெடுப்புலையுமே பல பேர் எல்லாம் வருவாங்க. அப்புறம் எல்லாம் வந்தாலும் அவங்களுக்கு 3/2 பங்கு மெஜாரிட்டி கிடைக்காதுங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ உங்க கூட்டணியில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, உறுதி இல்லையா? வந்து அதை பிறகு 3/2 பங்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு இது இல்ல. இப்ப உங்க கருத்துப்படி தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு மசோதாவை திமுக வந்து ஒரு வழிகாட்டி நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பிச்சிருச்சு. மாற்று திட்டத்தை நீங்க கொடுக்குறீங்க, ஒரு மாற்று திட்டத்தை நீங்க அதுக்கு கொடுக்குறீங்க. அப்ப வந்து வரட்டுமே, நீ சொல்லனாலும் அவங்க அப்படிதான் செய்ய போறாங்க, கூட்டுக்கு தான் விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, பார்லிமெண்ட்ல இப்ப பெரும்பான்மை இல்லை, எல்லாரும் ஆஜரானாலும் பெரும்பான்மை 3/2 பங்கு மெஜாரிட்டி கிடையாது. ஏன்னா அவங்க அதுதான் விட போறாங்க. அதுக்கு உங்க இந்தியா கூட்டணியே வழிவகுச்சு சொல்றது மாதிரி பண்ணிட்டீங்களையா. அடுத்தது கூட்டுக்குழு என்ன நடக்கும் நான் கேட்கிறேன். கூட்டுக்குழுல பெரும்பான்மை என்பது ஆளுங்கட்சி கூட்டணி இருக்குங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க. எத்தனை பேர் அவன் போட்டாலும் எல்லா கட்சியும் எதிர்கட்சி இருக்கும். பெரும்பான்மை உறுப்பினர்கள் பாஜக கூட்டணி இருப்பாங்க. அதுலயும் கருத்து வித்தியாசம் வந்து அவங்க கை தூக்கி எடுக்கும்போது பெரும்பான்மை அடிப்படையில கூட்டுக்குழு முடிவு செய்யும். அப்படி வரும்ல. நாளைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க திருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், பண்ணாம நிறுத்தி வச்சு அடுத்த தடவை வாய்ப்பு உள்ள போர் பண்ணிக்கலாம். பல பேரை பணம் கொடுத்து கட்சிக்கு ஆளை மாத்திக்கலாம். அது மோடிக்கு அமித்ஷா கைவந்த கலை, கட்சி மாத்துறது இருக்குல்ல, கட்சி மாற சொல்றது, அது மாதிரி பண்ணிக்கூட செய்யலாம். இப்ப கூட்டுக்குழுல நீ என்ன பெரும்பான்மை பெறுவேன்னு கேட்கிறேன்னா, அவரு ரொம்ப நாளா பார்லிமெண்ட்ல இருக்கவர், அவரு எல்லாம் ஸ்டாலின் சொல்லாமலாம் செய்ய மாட்டாரு. அப்ப நீ 2 பக்கம் கூட்டணியில இருக்கிற, காங்கிரஸ் கூட்டணியிலும் இருக்கிற, வந்து பாஜக மறைமுக கூட்டணியில இருக்கீங்க. காங்கிரஸ் காரங்க அது ஒண்ணு மாற்றுறது சொல்லலையே. கூட்டுக்குழுக்கு நீங்க ஏன் சார் சொல்றீங்க, திமுக காரவங்க? அது அவங்க கருத்து. அது கூட்டுக்குழுல பெரும்பான்மை அவங்க தான் இருக்காங்க. பத்தி தெரியாது அவங்களுக்கு? தமிழர்களே, இளைஞர்களே, ஆண்களே, பெண்களே, பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். இதுல ஒரு பக்கம் அணிவகுத்து கிணிவகுத்து எல்லாம் பண்ணிட்டு தான் தொலைஞ்சு போச்சு நம்ம. ஏன்னா நம்ம இன்னைக்கு உள்ளது அழிஞ்சு போயிடும், புரியுதா? இவன் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரலனாலும் இன்னைக்கு உள்ள எல்லா உரிமையும் பறிச்சுட்டே தான் இருப்பான். காங்கிரஸா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் அவங்க தலைமை இருக்கிற வரைக்கும் அதை பறிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நாம வந்து சுத்தமா அழிஞ்சு போவோம். திமுக என்பது, அதிமுக என்பதெல்லாம் தமிழினத்தை காட்டி கொடுத்து தாங்கள் வாழக்கூடிய கட்சிகள் தான். இதுவரைக்கும் அவங்க காட்டி கொடுத்ததுதான் ஒவ்வொரு உரிமை பறிப்பும். எதையும் அவங்க மீட்கவே இல்லை. தமிழ்நாட்டு உரிமைக்காக நிற்கிறப்ப நடிப்பார்கள். ஏன் நீ தமிழச்சி ஏமாறுற? மாற்ற உருவாக்கு. ஒன்னும் மாற்ற எனக்கு தெரியல, நீ உருவாக்கு. இப்ப இருக்கிறதுல எனக்கு எதுவும் சரியான மாற்றா தெரியலன்னு தெரியா, நீ உருவாக்கு. 10 பேரை சேரு, சிந்தி உருவாகுது வா. இல்லைன்னா நம்ம இனம், நம்ம மொழி, நம்ம தாயகம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஞாபகம் வச்சுக்க. இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் அகில இந்திய கட்சிகள் வந்து பெரும்பாலும் ஒரு ஆதரவு மனநிலையும், மாநில கட்சிகள் வந்து இது ஒரு எதிரான மனநிலை இருப்பதற்கான காரணம். அகில இந்திய கட்சியெல்லாம் காங்கிரஸ் எதுக்குது? இல்ல, இப்படி ஒரே தேர்தல் நடந்ததுனால் இவர்களுக்கான பாதிப்புகள், குறிப்பா மாநில கட்சிகள் வந்து அந்த அலையில் அழித்து கொள்ள போவோம், அடித்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கருதுறாங்களா? என்ன காரணம்? அவங்க சொல்ற காரணம் என்ன சொல்றாங்கன்னாக்க, வெளியில சொல்ற காரணம் வந்து மாநில தனித்தன்மைகள் இருக்கின்றன. இப்ப மாநிலத்துக்கு மட்டும் தேர்தல் நடந்துச்சுன்னாக்க அனைத்து இந்திய பிரச்சனைகளை விவாதிக்கப்படாமல் மாநில உரிமைகள், மாநில பிரச்சனைகள், மாநிலத்தில் வெற்றி தோல்வி, மாநிலத்துக்கு என்ன தேவை என்ற விஷயங்கள் வந்து இது வந்து விவாதத்துக்கு வரும்.
அது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலரா அந்த அவங்க முடிவு பண்றது சரியா இருக்கும். அனைத்து இந்திய தேர்வு பாராளுமன்றத்தோடனா யார் பிரதமர், யார் இந்த மந்திரி, யார் அவர் இவர் அப்படிங்கிற பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், அந்த அமைச்சர் அங்க டெல்லியில யார் அமைச்சரவை அமைக்கிறது அதோட சேர்ந்து இருக்கும். அப்ப அதுல சேரும்போது அனைத்து இந்திய விவாதங்கள் முன்னுக்கு வரும், மாநில விவாதம் முன்னுக்கு வராது, மாநிலத்தன்மை இருக்காதுதான் சொல்லியிருக்காங்க. இது உண்மை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க இந்த மாநில உரிமைகள் அது ஒரு மைய பொருளா இல்லாம அகில இந்திய அளவிலான பிரச்சனைகள் தான் அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் வரும்னு சொல்றீங்க. ஆனால் இது ஒரு நிர்வாக ரீதியான ஏற்பாடு தானே. இதுல மாநிலங்கள் தங்களுக்குரிய தேவைகளை தங்களுக்குரிய பிரச்சாரங்களை தானே பண்ண போதும். இதுல என்ன பாதிப்பு வரும்? இதுல இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைப்பதனால மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் முன்னுக்கு வராமல் அகில இந்திய பிரச்சனைகள் தான் வரும் என்பதற்கான அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு சான்றுகள் இல்லை. இப்போ உதாரணமா நான் ஒரு 7 மாநிலங்கள்ல 67 தேர்தல் மாநில ஆட்சிக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தது. மாநில பிரச்சனை முன்வைத்தானே வந்தாங்க. மாநில பிரச்சனை முன்வைக்காம இல்லை, அந்த அளவுக்கு தானே மாநிலங்கள் இருந்துச்சு. அனைத்து இந்திய அளவில் அவங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு, ஆனால் மாநிலங்களில் தோத்துச்சு. அதனால மாநில பிரச்சனைகளை முன்வைக்க மாட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் சும்மா அது மோசடியான பேச்சு. அந்த தேர்தலையும் மாநில பிரச்சனை முன்வைக்கலாம். அப்படித்தான் இதெல்லாம் ஏற்கனவே வந்தது. திமுகலாம் ஆட்சியில் இருந்தது, போச்சு, வந்துச்சு. அனைத்து இந்திய பிரச்சனை மட்டுமல்ல, மாநில பிரச்சனை தான். பெரிய அளவுக்கு தனிநாட்டை ஆதரிக்கக்கூடிய ஒரு முழக்கங்களை எல்லாம் திமுக வைத்த போது தனிநாட்டுக்கான அந்த ஆதரவோடு இருந்த இடம் தான் தமிழ்நாடு. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, மற்ற மாநிலங்களையும் அது மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. அது அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்க இதை எதுக்கிறதுக்கு சொல்றாங்க. நாளைக்கு இது வந்துச்சுனாக்க இதை ஆதரிச்சு இதுல என்ன பலன் அடையணுமோ அதை காங்கிரஸ் அடைஞ்சிட்டு இருக்கும். அவங்களுக்கு இந்தி திணிப்பு, ஒற்றையாட்சி, மாநிலங்களை சுருக்கி மையத்திட்டம் கையேந்தக்கூடிய ஒரு பிரதேசமா வச்சிருக்கிறது, இதெல்லாம் காங்கிரஸ் கொள்கை தான். மொழி மாநிலமே பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னவர் அவங்க தாத்தாவா, ராகுல் காந்தி தாத்தா பண்டித நேரு போராடி ரத்தம் சிந்தி உயிர் விட்டு ஆந்திராக்கள்லாம் போராடி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மொழி மாநிலம் வந்தது. அதனால அதுல ஒன்றும் இது இல்லை. மாநில பிரச்சனைகள் இருந்த அனைத்து இந்திய ஒரு தேர்தல் நடக்கும் பொழுதும் மாநிலங்களில் ஆட்சி வந்திருக்கு, 67 வந்திருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு தான். அதனால அது முழுமையான வலுவான வாதம் இல்லை. அதோடு இருக்கக்கூடாது. நீங்க அதான் புதுசா வைங்கிற நீங்க ஏன் இதெல்லாம் இந்த 356 நீக்கியா ஒரு தேர்தல் இருக்கட்டும், அதுக்கு அந்த மாற்று சொல்றதுக்கு மாடல் சொல்றேன். இப்ப கனடாவில் இதில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒரு ஆட்சி கவிழ்க்கிறாங்க இப்போ அப்படிங்கும்போது 5 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுது ஒரு ஆட்சி. அதை இடையில நம்பிக்கை இல்லாமல் கவிழ்க்கிறாங்க. கவிழ்க்கல உரிமை உண்டு. ஆனால் மாற்று அரசு அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை நீ காட்டினா தான் கவிழ்க்கலாங்கிறாங்க. பல இடங்கள்ல இருக்கு. அப்படி இல்லாத போது நம்பிக்கையாளர் தீர்மானம் வெற்றி பெற்றாலும் அது செல்லாது. அது நம்பிக்கையாளர் தீர்மானத்தை முன்மொழிய முடியாது. கனடாவில எல்லாம் இருக்கிறது மாதிரி மற்ற எங்கேயுமே அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சது கனடாவில் அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி நிலைமையில அந்த மாதிரி சட்ட திருத்தம் கேளுங்க. நீங்க 5 ஆண்டுக்கு ஒரு தடவை தான் தேர்தல் வருவா. அதுக்கு இடையில தேர்தல் வந்தாக்க மாற்று ஆட்சி அவங்க அதுக்குள்ளேயே அந்த சட்டத்துக்குள்ள அமைக்கணும், அந்த சட்டசபைக்குள்ளேயே. இல்ல, இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாம தானே ஒரு நம்பிக்கையாளர் தீர்மானம் கொண்டு வாங்க. நம்பிக்கையோடு உள்ள எண்ணிக்கை இருக்கான்னு பாருங்க. நீங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் பெரும்பான்மை வந்துட்டா நம்பிக்கையான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டியதானே. தற்காலிகமாவது ஒரு நிலவுகின்ற ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பெரும்பான்மை ஆகி விடுகிறீர்கள். நீங்க நம்பிக்கையுள்ள ஒரு ஆட்சியை உருவாக்குங்க. அப்படி இல்லைன்னா அதை கவிழ்த்து விளையாடுறது, பணத்தை வாங்கிட்டு கட்சி மாறுறது, கவுக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டு தான் நடந்துகிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்தியாவில். பாத்தீங்கன்னா நீங்க அதையும் பாருங்க. இந்தியாவில் தேர்தல் இல்லாத காரணமே இல்லை. இப்ப தேர்தல் போதுன்னா அதை பத்தியே கவனம், அந்த சர்க்கஸ், தேர்தல் சர்க்கஸ் இருக்கு பாருங்க, அதை பத்தியே கவனம் இருக்கும். வசதியா போச்சு டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு. வாயில் அந்த லோக்கலா இந்த தேர்தலை பத்தி இருப்பான். பீகார்ல தேர்தல் நடக்கும், பீகார்ல இப்படி நடனா வரணும்னு இங்க பரிசு கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு தேர்தல் அங்க வரணும். இப்படி ஒவ்வொரு மாநில தேர்தல் அல்லது 3 மாநில தேர்தல் இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது ஒரு கவனத்தை திசை திருப்பு. செலவு மட்டுமல்ல, அது பெருசான கூட அதை நினைக்கல. மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி ஜனநாயக சர்க்கஸ்லயே ரசிகர்களாக மக்களை மாற்றி வச்சுட்டு இது ஜெயிக்கணும், அது ஜெயிக்கணும், அது ஜெயிக்கணும், இந்த மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஓய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஓயணும். அதுபோல
அதே சமயம் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் இணைச்சு நீங்க பேசுங்க. சரி, இதெல்லாம் இணைச்சு பேசாக்க இப்ப நம்ம என்ன பேசி நம்ம உடனே நாளைக்கு நம்ம நம்ம கருத்துக்களை வச்சு தான் அங்க வெற்றி தோல்வி வர்றதப்பதான் இல்ல, அது வெற்றி தோல்வி வரக்கூடிய அளவுக்கு சக்தியை உண்டாக்கணும். நம்ம இன்னைக்கு இல்லைங்கிறது வேற. அப்படி பேசி இந்த மாற்று திமுக நினைக்கிறபடிதான், அண்ணா திமுக நினைக்கிறபடிதான் தமிழ்நாட்டு அரசியல் போகும், தமிழ்நாட்டு மக்கள் விருப்பங்கள் வெளிப்படும், தமிழர் உரிமைகளை குறித்த விருப்பங்கள் செயல்பாடுகள் திமுகவும் அதிமுகவும் விரும்புகிற அளவுக்கு தான் போகும் என்று ஏன் வைத்திருக்கணும்? மாற்றா பேசுங்க, மாற்றா சிந்திங்க. மாற்றா சிந்திக்கும் போது சரியானதை சிந்திங்க என்ற முறையில் தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை 100க்கு 100 எதிர்த்து பேசுவோம். மாற்று கருத்தே கிடையாது எனக்கு அதுல. அதற்காக இந்த கூட்டம் இருக்கிறத உரிமை பறிப்பு காங்கிரஸ் கூட்டம், இன மொழி உரிமைகளை பறித்து ஆரியத்துவாவை திணித்து இந்தியை திணித்து ஒரு ஒற்றையாட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி போகக்கூடியது காங்கிரஸ். அப்படிப்பட்ட எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் வேணுங்கிறவங்க. அந்த மாதிரி கும்பல் காங்கிரஸ் ஒரு நடிச்சு இன்னைக்கு கொண்டு வருது பாருங்க, அதன் சைடுல போய் நிக்காதீங்க. டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு கண்காணி வேலை பார்த்தே இங்கே பதவிகளை பெறக்கூடிய கழக கூட்டம் இருக்கிறதல்லவா திமுக அதிமுக, இந்த பக்கம் அணிவகுத்து நம்முடைய அடிமைத்தனத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்காதீர்கள். புதிதாக சிந்தியுங்கள், மாற்றி சிந்தியுங்கள். இந்த அரசமைப்பு சட்டத்துக்குள்ளேயே நீங்கள் சிந்திக்கலாம், இதுக்கு வெளியே சிந்திக்க வேண்டியமல்ல. எனவே இந்த அரசமைப்பு சட்டம் 368 சொல்லுகிறது. இதையெல்லாம் ஏன் கேட்கல? ஸ்டாலின் கேளுங்க ஐயா. 356 நீக்கு இந்த சந்தர்ப்பத்துல ஒரு ஆட்சியை நீ டிஸ்மிஸ் பண்ணி தானே அடிக்கடி தேர்தல் வருது, அடிக்கடி தேர்தல் வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல, 356 நீக்கு ஏன் ஒன்று இருக்கணுது என்று கேளு. கவர்னர் பதவி நீக்குன்னு ரெண்டும் இதுக்கு பொருத்தமானது. இது ரெண்டையும் கேட்டு பேசுங்கள். இல்லாவிட்டால் திமுக போடுற கோட்ல நடந்துகிட்டு இருப்போம், காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் போடுற கோட்ல நடப்போம், இல்லைன்னா பிஜேபி போடுற கோட்ல நடந்துகிட்டு இருப்போம். அப்படி போனா நம்ம மாநில உரிமைகள் எவன் வந்தாலும் பறிச்சிருவான். ஏற்கனவே பறித்த கும்பல் தான் இது திமுக, அது அதிமுக காங்கிரஸ் கும்பல். அதுக்கு ஜால்ரா போடுறதுதான் திமுக அதிமுக கட்சிகள். இந்த கூட்டத்தை நம்பி நீங்க ஏதோ நம்ம அரசமைச்ச நம்ம மாநிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அது ஏமாற்று வேலை, மாயமான் பிடிக்கிற வேலை. இப்படி சிந்திச்சு ஒரு மாற்று கருத்து வந்து திமுகவுக்கு நிர்பந்தத்தை உண்டாக்குங்க. ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு, டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு ஜால்ரா போடுற எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்பந்தத்தை உண்டாக்குங்க. இப்படி எல்லாம் சிந்திக்கவில்லை என்றால், மாற்று திட்டத்தை வைக்கவில்லை என்றால் மக்கள் நம்மை மறுபடி தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். விழித்து கொண்டார்கள். புதிய அமைப்புகளை, மாற்று சக்திகளை நோக்கி மக்கள் போவார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் தமிழ் மக்கள், இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ரொம்ப நன்றிங்க, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.